சிம்மராசி பெண்கள். சிம்மராசி பெண்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒத்த வார்த்தையில சொல்லலாங்க. கண்ணாடி மாதிரி நீங்க. உங்க முன்னாடி நின்னு மொறச்சா மொறைப்பீங்க, சிரிச்சா சிரிப்பீங்க, அழுதா அழுவீங்க, குத்துனா 2 குத்து குத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். சூரியன் தான் ராசி அதிபன் அப்படின்றனால சிம்மத்துக்கே ஒரு டாமினேஷன் உண்டுங்க. கூட்டத்துல தனியா தெரியக்கூடியவங்க. ஒவ்வொரு ராசியும் தனியா தெரியும். இன்ஃபாக்ட் நாங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பாலாம் சொல்லுவாங்க. கோயிலுக்கு எங்கள கூட்டிட்டு போவாங்க. அப்படிங்கும்போது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்பப்போ கூட்டிட்டு போவாங்க. அப்ப நெறைய பேர் வந்து வருவாங்க பாருங்களேன். அப்போ சாமி கும்பிட்டுட்டு உட்கார்ந்திருக்கும்போது எங்க அப்பா சொல்லுவாங்க, "கண்ணு, அந்த அம்மா என்ன ராசி கண்டுபிடி பாப்போம். கண்ணு, இந்த பையன் என்ன ராசி கண்டுபிடி பாப்போம்." இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் சொல்லுவாங்க. நாங்க சொல்லும்போது எங்க அப்பா சொல்லுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. "நோ, நோ. இவங்க இது கிடையாது. இவங்க சிம்மம். அவங்களோட பிஹேவியர் பாரு, அவங்களோட ஆட்டிட்யூட் பாரு." அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்களோட குணாதிசயங்கள்ல இருந்தே அவங்க சிம்மம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கெத்தா இருப்பாங்க. கச்ச கச்ச கச்சன்னு பேசலாம் மாட்டாங்க. 4 வார்த்தை பேசினாலும் சும்மா என்ன சொல்றது? ஒரு லெஜெண்டா பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட சிம்ம ராசி பெண்கள், பெண்களுக்கும் அந்த ஆளுமை இருக்குமா? ஆப்வியஸ்லி ஆளுமை இருக்கும். அடங்க மறு அப்படின்றது இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். மத்தவங்கள கெடுக்க மாட்டேன். மத்தவங்க காசுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். மத்தவங்கள ட்ராப் பண்ண மாட்டேன். மத்தவங்கள வஞ்சிக்க எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இது அத்தனையும் எனக்கு நடக்கும். ஒரு காலகட்டத்துல இல்ல, ஒரு காலகட்டத்துல எனக்கு நடக்கும். நான் ரொம்ப நம்புறவங்க பெருசா நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் சிம்மம். யாரையுமே நான் நம்ப மாட்டேன். ஆனா நான் நம்பி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சா, அது வந்து பாருங்க, ஒரு காலகட்டத்துல இல்ல இன்னொரு காலகட்டத்துல அவங்க என்ன ட்ராப் பண்றாங்க. இந்த ஒரு ஹிந்தில ஒரு விஷயம் இருக்கு. "சீஷா ஓ யா தில் ஹோ ஆகிர் டூட் ஜாத்தா ஹை" அப்படிம்பாங்க. அதாவது கண்ணாடியா இருந்தாலும், மனசா இருந்தாலும் கடைசியில உடைஞ்சுதான்யா போகும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். அந்த மாரி சிம்மத்தினோட மனசு யார ரொம்ப நம்புறாங்களோ, அவங்கள ஒரு காலகட்டத்துல இல்ல ஒரு காலகட்டத்துல அவங்களால ஏமாற்றப்படுறாங்க, அவங்களால வஞ்சிக்கப்படுறாங்க, அவங்களால துரோகத்த சந்திக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. துரோகத்த சந்திச்சாலும் அவங்க முன்னாடி அவங்க கெத்த விட்டுக்கவே மாட்டாங்க. "என்னப்பா, நீ எனக்கு வந்து என்ன ஏமாத்திட்ட இல்லையா? பிசினஸ் பார்ட்னரா வந்த. மொத்தமா நீ வந்து எடுத்துட்ட. சரி ரைட். நீ நல்லா இரு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன்ன மாதிரி நீ வந்து அதாவது நீ வந்து 0வா இருந்த. என் கூட சேர்ந்து தான் நீ இப்ப ஹீரோவா இருக்க. அதுவும் என்னை ஏமாத்தி ஹீரோவா இருக்க. உன்ன உருவாக்க தெரிஞ்ச எனக்கு என்ன உருவாக்கிக்க தெரியாதா?" அப்படின்னு கெத்தா பேசிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து கம்முனு இருப்பாங்களா? பயங்கரமா வருத்தப்படுவாங்க. "ஐயய்யோ! அவன் ஏமாத்திட்டானே! என்ன பண்றது? என்ன ஏமாத்திட்டானே!" அப்படின்ற மாரி ஒரு பெரிய மனக்குழப்பமும், மனசஞ்சலமும் இருக்கும். இந்த மனசஞ்சலத்தினால என்ன பண்ணுவாங்க, அடுத்து அவன விட பெரிய ஆள் ஆவணும் அப்படின்ற ஒரு வெறி அவங்க மனசுல இருந்துட்டே இருக்கும். "சிங்கம் ஒண்ணு புறப்பட்டதே" அப்படின்ற பாட்டு மாரி தான். ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆயிட முடியாது. பட் இருந்தாலும் இவங்க அத வந்து ஒரு சபதமாவே எடுத்துட்டு, அவங்க முன்னாடி பெரிய ஆள் ஆயி நிப்பாங்க. இது பெண்களுக்கு ரொம்ப பிரதானமா இருக்கும். ஆக சிம்மராசி பெண்கள், "பெண்கள் தானய்யா" அப்படின்லாம் நீங்க வந்து யோசிக்கவே முடியாதுங்க. "நான் பொண்ணா இருந்தாலும் நான் சிம்மங்க. நீ வந்து பாரு, நீ ஒரு ஆள், நீ வந்து மேல் பார்ட்னர் தான். என்னை ஏமாத்தனாலும், நீ ஏமாந்துட்ட." நீ ஒரு காலகட்டத்துல என்ன பார்த்து வருத்தப்படுவ. "ஐய்யய்யோ! இவங்க கூடவே இருந்திருந்தா நம்ம இன்னும் பெரிய ஆளா ஆயிருந்திருப்போமோ! தப்பு பண்ணிட்டோமோ! கொஞ்சம் காசுக்கு ஆசைப்பட்டு இவங்கள ஏமாத்திட்டோமோ!" அப்படின்ற மாரி ஃபீல் பண்ற மாரி, அவங்க உங்கள பார்த்து வருத்தப்படுற மாரி, அவங்க முன்னாடி மலையா உயர்ந்து நிப்பீங்க. இதுதான் சிம்மம். நீங்க எந்த தொழில்ல இருந்தாலும் இதுதான் உங்களோட குணாதிசயமா இருக்கும். சரி, இப்படி ஆளுமை படிச்சிருக்கவங்களுக்கு நீங்க சொல்றது ஓகேம்மா. நான் படிக்கலையேம்மா. படிக்கலனாலும் இந்த தன்னம்பிக்கையும், தைரியமும் எல்லளவும் குறையாத ராசி எது அப்படின்னா சிம்மம் தான். ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படின்னும்போது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். வெளிய போணும், என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹோட்டல் போணும், ஒரு சினிமா போணும். எங்களுக்கு கேளிக்கைலாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குற ராசி நாங்க கிடையாது. எங்களுக்கு கேளிக்கைகளும் வேண்டும், சாதிக்கவும் சாதிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட சிம்ம ராசி பெண்கள் வேலையில நீங்க சொல்லிட்டீங்க பக்காவா இருப்பாங்க. பொதுவா சிம்மம் அப்படின்னாலே பாலிடிக்ஸ்ல நெறைய பேர் இருப்பாங்கம்மா. பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு சிஇஓவா இருப்பாங்க. நல்ல ஒரு ப்ரொஃபஷன்ல, ஒரு ஐடி ஃபீல்டுல, ஒரு பேங்க்ல, ஒரு இன்சூரன்ஸ்ல, ஒரு கமாண்டிங் போஸ்டர்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். கமாண்டிங் போஸ்ட்ல இருப்பாங்க. பெருசா எனக்கு ஒரு நான் ஐஏஎஸ் ஆஃபீசர் கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஏவா இருந்தா எனக்கு மனசு திருப்தி ஆவாது. நான் மத்தவங்கள கமாண்ட் பண்ணணும், ஆர்டர் போடணும். அப்படி இருந்தா தான் எனக்கு திருப்தி ஆகும்னு சொல்லலாம். ஒருத்தவங்க கீழ வேலை செய்யறது, அடி பணியறது எனக்கு பெருசா புடிக்காது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம். இப்படிப்பட்ட சிம்மம் மன ரீதியான குழப்பங்கள் வருது, ஸ்ட்ரெஸ் வருது. எனக்கு ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்ட வேலை செய்றேன். அவன் ஒண்ணுமே சரியா செய்ய மாட்டேங்கிறான். அவன் என்னோட திறமைக்கு அவன்கிட்ட வேலை செய்யணுமே, வேற வழி இல்லாம வேலை செய்றேன். அப்படின்னா உங்களுக்கு மன ரீதியான குழப்பம் வரும். அடங்கி அடங்கி போகும்போது
அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வரும், ஒத்த தலைவலி வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரெயின் வரும், இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வழி உண்டு அதிகப்படியான மன உளைச்சல்னால. சரி, எங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கக்கூடாது, நாங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணணும். எல்லா கோள்களும் ஈசனோட காலடியில். எங்களுக்கு நான் பெருசாக நிறைய பேருக்கு சிவ வழிபாடு சொன்னாலும் நிறைய பேர் இல்லைம்மா நாங்கள் சிவனை கும்பிட மாட்டோம் அப்படிப்பாங்க. ஏம்மா கும்பிட மாட்டீங்க அப்படின்னா, சிவன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுப்பாருமா. சிவன் கஷ்டத்தை கொடுக்கறது இல்லைம்மா, உங்களை சார்ந்து இருக்க கஷ்டத்தை உங்களுக்கு தெரிய வைப்பாரு, சட்டம் தெரிய வைப்பாருன்னு சொல்லலாம். சரி, சிவனை கும்பிட்றது மேன்மையை நோக்கின்னு சொல்லலாம். அப்படி சிவனை கும்பிட முடியாது அப்படின்னால ஆதித்த ஹிருதயம் பாராயணம் அப்படின்றது பண்ணுங்க. இந்த ஆதித்த ஹிருதயம் பாராயணம் அப்படின்றது பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு அகத்தியர் சொல்லி கொடுத்தது. ராவணனை போல ஒரு சிறந்த சிவபக்தனை வீழ்த்துறதுக்கு இப்படி எத்தனையோ டாக்டிக்ஸ் நடந்துச்சு. அதுல ஒண்ணு ஆதித்த ஹிருதயம் பாராயணம். ஆக ஆதித்த ஹிருதயம் பாராயணம் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மை நோக்கி கொண்டு போகும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைம்மா. வாழ்த்துக்கள்.